நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவர் ஏதாவது சொல்லிட்டு போனாரா அத்தை? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்கிட்ட எதையுமே சொல்றது இல்லம்மா. நீ சொல்றபடி கேட்டுதானே அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவர் எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பாருன்னு நினைச்சேன். போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒரே இடத்துக்கு போயிருக்காங்க. ஏதோ ஒரு ஆபத்து இந்த குடும்பத்துக்கு வரப்போதும் தான் என் மனசுக்குள்ள தோணுது. அவங்க ஒன்னா இருக்கும்போது ஆபத்து யாருக்கு வரும்னா உனக்கும் இவளுக்கும் மட்டும்தான். பழைய மாதிரி அவங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாளாவே எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போற என் வீட்டுக்காரரு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாரு. என் வீட்டுக்காரரும் எங்க போறேன்னு சொல்லிட்டே போல. வேணுதான் 2 பேரையும் கூட்டிட்டு போயிருக்காரு போல. அவங்க ஒன்னா போயிருக்கும் போது நீ ஏண்டி இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க? அவங்க 3 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கதான் நீங்க 2 பேரும் ஐடியா பண்றீங்க போல இருக்கு. அதெல்லாம் நடக்காதுன்னு உனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு இல்ல? சரக்கு அடிச்சுட்டு அவங்க 3 பேர் சண்டை போட்டுக்குவாங்களே தவிர ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்கா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அவங்கள இந்த ஜெகதம்பா தான் பெத்தா. ஜெகதம்பா என்ன ஜெகதம்பா, கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க? என்ன கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கொட்டகையை இல்லாம பண்ணிடலாமா? இவ்வளவு சீக்கிரமா பண்ண போறீங்க? சொல்ல போனா இப்ப இது உனக்கு தேவைப்படுது இல்ல? ஜெகதம்மாவை ஏமாத்திடலான்னு யாரும் நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் வெளியே தான் போகணும். ஆமா, இந்த வீட்டுல இருக்கிற 3 பசங்களை எங்க போயிருக்காங்க? அது எனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட சொல்லாம அவனுங்க போக மாட்டானுங்களே. அதெல்லாம் முன்னாதான். இப்ப அவங்கள பத்தி கேட்கணும்னா இவங்க கிட்ட தான் கேட்கணும். படகு ஓட்டுற அந்த ராஜேந்திரன் தான் என்கிட்ட சொன்னான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவனுங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போறத பார்த்தேன்னு. அவனுங்க நல்ல காரியத்துக்கு போக மாட்டானுங்க தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். எங்க போறீங்கன்னு நானும் கேட்டேன். வேட்டையாட போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேட்டையாடவா? அதுக்கு காட்டுக்குலாம் போகணும்? உன் பசங்களுக்கு மனுஷன் நாயை தவிர வேற என்ன தெரியும்? ஒருவேளை வேட்டைக்கு போயிருந்தா கொன்னோ இல்ல கொல்லாமையோ தூக்கிட்டு வருவாங்க. அப்ப பாக்கலாம் அது மனுஷனா இல்ல நாயான்னு. நீ எப்பம்பா வந்த? நாங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான்ப்பா இருக்கோம். அம்மா நீங்க வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்க அம்மா ஒண்ணும் மறைக்காதீங்க. நான் என் வீட்டுக்கார்கிட்ட சண்டை போட்டுட்டுலாம் இங்க வரல. நான் சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். சுதா, குடிக்க தண்ணி கொண்டு வா. ரொம்ப தாகமா இருக்கு. நான் வெளியே கிளம்பும் போதே ரொம்ப வெயிலா இருந்தது. அப்பா நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இங்க நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தா ஏதாவது வேலை நடக்குமா? அம்மாவுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் வீட்லயே இருந்தா பினான்சியலா யார் சப்போர்ட் பண்ணுவா? ஏன்பா உங்க எல்லாருக்கும் தேவையான பணத்தை ஹரி அனுப்பி வைக்கிறான்ல, அப்புறம் ஏன்பா நீங்க காலையில வீட்டை விட்டு வெளியில போறீங்க? அவன் அனுப்புற பணத்துக்கெல்லாம் கணக்கு இருக்கு. நான் வெளியே போகும்போது குடிக்கிற இளநியோட கணக்கையும் சேர்த்து எழுதி வைக்கணும்னு சொன்னா அது எனக்கு பிடிக்காது. கையில பணத்தை வச்சுக்கிட்டு கம்பீரமா இருந்தவன் தான் நானு. அந்த கம்பெனியால தானே சம்பாரிச்ச பணம் எல்லாம் வீணா போயிடுச்சு. அதை வாங்குறதுக்கு தான் ஹரி முயற்சி பண்றான். நீங்க அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலே போதும். எனக்குன்னு சில செலவுகள்லாம் இருக்கு. அதுக்கு எனக்கு பணம் வேணும். காலையில வீட்டை விட்டு கிளம்பி ஊர் முழுக்க சுத்திட்டு இருந்தா என்ன யாராவது பணம் கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க தான். ஆனா நான் சம்பாதிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பார்க்கலாம்ல. ரியல் எஸ்டேட் பண்ற ஆளுங்க கூட நான் சில வேலைகளுக்காக அவங்க கூட போறேன். சும்மா ஒரு ஆளா தான். பிசினஸ் நடந்ததுன்னா அதுல ஒரு % எனக்கு கிடைக்கும். அப்பா உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பிசினஸ்க்கு போய் தேவையில்லாம பணத்தை எல்லாம் விட்டுறாதீங்க. நீ எனக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்ணாத. நான் ஏன்பா உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறேன்? அட்வைஸ் பண்ண வேண்டியவங்களுக்குலாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இனிமே நான் என் குடும்பத்தை தவிர வேற எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டேன். பாலாவை சாக்கா வச்சு மனோஜுக்கும் இவளுக்கும் இடையில இருக்கிற சண்டை முடிஞ்சு போச்சுன்னு என்கிட்ட சொன்னான். நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு இவன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும். அங்க போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. போலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்பா. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாலாவோட விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தாகணும். அவ விஷயத்துல இனிமே நாம என்ன முடிவு எடுக்கிறது? பாலா அங்க இல்லன்னு தானே சொன்னாங்க.
அவ எங்க போயிட்டான்னு கண்டுபிடிக்க நீங்க தான்ப்பா முயற்சி பண்ணணும். இல்லனா அந்த பழியும் என் வீட்டுக்கார் தலையில தான் வந்து விழும். அனாவசியமா யாருமே மத்தவங்களோட விஷயத்துல இன்வால்வ் ஆகாம இருந்தாலே போதும். என் வீட்டுக்கார் எதிலே தலையிட மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு அதை சாக்கா வச்சு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வேணும்னா நீங்க, நான், அம்மா எல்லாரும் சேர்ந்து அந்த ஊருக்கு வேணா போலாமா? இதுவும் நல்ல விஷயமாச்சே. பாலா எங்க இருக்கா, அவ வேணு கூட எங்க தங்கியிருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த விஷயத்துக்குலாம் என்ன இழுக்காதீங்க. இத பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நான் காலையில கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முடிவு எடுத்தாகணும். பாலாவோட விஷயத்துல நான் இனிமே எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். இத பத்தி யாரும் இனிமே இங்க பேசவும் வேண்டாம். வாடி என் கூட. ஏய், வாடி. ஓடி அந்த பக்கம். என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்க அங்க ஆளுங்க நிக்கிறாங்கன்னு பாத்துட்டு இருக்கியா? இனிமே இந்த வீட்டுல ஆரத்தி எடுக்கணும்னா அதை உன் தலையில வச்சு தாண்டி எடுக்கணும். வாடி உள்ள. வேணும், இவ உயிரோட இருந்தான்னா இவளை கூட்டு வர்றதுக்கு நாங்க உனக்கு உதவுறோம்னு சொன்னோம். அதே மாதிரி உதவியும் பண்ணியாச்சு. இனிமே நீயாச்சு இவளாச்சு. இவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க என்னதானே சந்தேகப்பட்டீங்க? இப்ப உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சா? இனிமே இவங்களை நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஏய், கொன்றாதடா சாமி. நம்ம 3 பேரும் சேர்ந்து இவளை இழுத்துட்டு வரத ஊர்க்காரங்க எல்லாரும் பாத்துருக்காங்கடா. இவ செத்துக்கிட்டு போயிட்டான்னா கடைசியில நாங்க தான்டா மாட்டிக்கணும். இவ செத்து போயிட்டா நீங்க எல்லாம் யாரும் மாட்ட மாட்டீங்க. எல்லா பொறுப்பையும் நான் தனியாளவே எடுத்துக்கிறேன். எந்திரிச்சு வாடி. வாடியும் கூட. வாடி. வாடிங்கிற. ஓடி உள்ள. எங்க இருக்குடா கண்டுபிடிச்ச? நான் வேட்டையாட போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இதோ இவ்வளவுதான். இந்த மிருகத்தை வேட்டையாட தான் நான் இங்கிருந்து போனேன். ஐயோ பாலா, என்ன பண்ற? தள்ளி போ முதல்ல. இனிமே எவ்வளவு இவளுக்கு ஹெல்ப் பண்ண வரக்கூடாது. இவளுக்கு உதவி பண்ண ஒருத்தனையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். அனிலா, நீ உள்ள போ. இது இவனோட ஃபேமிலி பிரச்சனை. அத சாக்கா வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இவளை அடிக்கும் போது என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏய் வேணு, விட்றா. உன்னால பாத்துட்டு இருக்க முடியலன்னா நீ என் கூட வந்துரு. இங்க இருந்தா தானே உனக்கு பிரச்சனை. இனி இங்க அடுத்து நடக்க போறது காணாம போனவ திரும்பி வந்ததுக்கு உண்டான சந்தோஷம். அப்படி சந்தோஷம் நடக்கும்போது அடிச்சுக்கிறதும் புடிச்சுக்கிறதும் ஊருலகத்துல சகஜம் தானே. உனக்கு சந்தோஷம் பிடிக்காதுங்கிற காரணத்தால நீ இங்க நிக்க வேண்டாம். இங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம இங்க வரலாம். கேளுங்க பாலா, பாவங்க. உன்னை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாடி உனக்கு? தெரியுமாடி உனக்கு? இவ காணாம போனப்ப கழுத்துல ஒரு கருப்பு கயிறும் கருப்பு மாலையும் கையில 2 பிளாஸ்டிக் வளையலும் தான் போட்டிருந்தா. இப்ப பார்த்தா அதுக்கு பதிலா தங்க செயின், தங்க வளையல், தங்க தோடு. சூப்பர் அடி. நீ எந்த பிசினஸ்க்காக போனடி? இங்க பாரு, என்ன பிசினஸ்க்கு போனாங்கறத நான் சொல்ல வைக்கிறேன். இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போனது யார் தெரியுமா? உன்னோட புருஷனும் இவ அக்காவை கல்யாணம் பண்ணவனும். அதனால எங்க போனா? கூப்பிடவன. யோ பிரபாகரா, யோ எங்கயா இருக்க? இவ முன்னாடி வச்சு அந்த ஆளை நான் என்ன பண்றேன்னு பாரு. உண்மையாதான் சொல்றியாடா? இல்லன்னா இவ இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? கூடவே அந்த மனோஜும் அங்க இருந்தா. அவனுக்கு தேவையானதை கொடுத்துட்டு தான் வந்திருக்க. இந்நேரம் செத்தால செத்துருப்பா. உன்னை கூட்டிட்டு போய் பாதுகாப்பா வச்சிருந்ததுக்கான தண்டனை அவனுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த கிழவனுக்கு தான் நான் தண்டனை கொடுக்கணும். கூப்பிடு அந்த கிழவனை. அந்த ஆள் வெளியே போயிருக்கான். கையில கிடைச்ச அந்த ஆள் அவ்வளவுதான். உள்ள வாடிய கூட. வாடி. வாடி உள்ள. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த பாவத்துக்கு ஏன் நீங்க கூட நின்னீங்க? பாலாக்கா எங்கயாவது தப்பிச்சு இருக்கட்டும்னு நினைச்சிருக்கலாம்ல. நினைச்சு நம்மளால இங்க நிம்மதியா வாழ முடியுமா என்ன? நான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டேன்னு தானே எங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு எதிரி மாதிரி தானே எங்க அண்ணன் என்ன பார்த்தாரு. இனி அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல? தீராது. பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும். தப்பிச்சு போனதுக்காக பாலாக்காவை கொன்னாலும் கொன்னுருவாரு. அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி வச்சு. நீ ரூம்ல இருந்து வெளியில போவாத. எத்தனை நாளைக்கு? அவங்க என்னோட அக்காவாச்சேங்க. ஏண்டி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அவங்கள நீ சொந்தமாவே நினைக்காத. எங்க இருந்தோ வந்த ஏதோ ஒரு பொண்ணு அவங்க. அப்படி நீ நினைச்சாலே போதும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால அது முடியவே முடியாது. நாம கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது போய் தங்கனா என்ன? அதுக்கு இப்ப என்கிட்ட கையில காசு இல்ல. எதுவுமே பார்க்கல கேட்கலன்னு கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருந்துரு. ஆடி. இனிமே எவ்வளவு இவளுக்கு ஹெல்ப் பண்ண வரக்கூடாது. வேற யாரெல்லாம் இதுல கூட்டன்னு கேளுடா. நீங்க போகும்போது மனோஜன் அங்க இருந்தாரா? அப்பதான் அவங்க இருந்து கிளம்புனா. நாங்க போகும்போது நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். இனிமே அந்த கேஸும் நம்ம மேலதான் வரும். அவன் நம்ம மேல கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான். வேணும்னு பொண்டாட்டிய கூட்டு போயிட்டு தனியா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணால அவன். கேஸ் கொடுத்தா அவன் தான் மாட்டுவான். அதனால அவன் கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான். அந்த ஃபேமிலிக்காரங்க கேஸ் கொடுத்தா?
பொண்டாட்டியை கடத்திட்டு போயிட்டு மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு வேணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எல்லாரும் மாட்டிப்பாங்க. அந்த கூட்டத்துல எங்க அப்பாவும் மாட்டுவாரு. அதுல மாமா மாட்டிக்கிட்டாருன்னா வேணும் மாமா கொன்றுவாரு. ஒரே அடியில கொண்டுட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் அண்ணன் கொல்லுவாரு. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது போயிடலாங்க. நீ கவலைப்படாத ஆஷா. இப்ப நடந்துட்டு இருக்க பாலாண்ணி பிரச்சனையில அண்ணன் ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு. அதுக்கப்புறம் வேணும்னா ஜெயிலுக்கு போயிடுவாரு. இல்லனா ஒரு குடிகாரனா தெருவுல நிப்பான். அதோட அந்த ஆள் தொல்லை இல்ல. அப்புறம் இந்த வீடு நமக்கு தானே. அப்ப பாலாக்கா அவளை பத்தி நீ பேச வேண்டாம். அவ செத்த என்ன உயிரோட இருந்தா நமக்கு என்ன? இங்க பாரு, நம்ம வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி யார வேணாலும் நம்ம அழிக்கலாம், உருவாக்கலாம். ஏய், உனக்கு புரியலையா? விட மாட்டேன். இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். உனக்கு சுகப்பிரசவம் தான் ஆகணும்னு வேண்டிக்கிறதுக்கு அந்த மனோஜ் உனக்கு யாருடி? அவனோட அன்பளிப்பு தானே இது எல்லாமே. உன்னை இந்த அளவுக்கு பாதுகாக்கிறானா அவன் குழந்தையடி உன் வயித்துல இருக்கு. என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ ஆம்பளையான உனக்கு நம்பிக்கை இல்லையா? டேய், இவ சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? நீ ஆம்பளையே இல்லைன்னு சொல்றா. இல்லைன்னா இவன் இங்க இருந்து ஓடி போனதுக்கு அப்புறம் இவன் எங்க இருக்கான்னு போய் தேடி கண்டுபிடிச்சி நீ பின்னாடி போக மாட்டேல? டேய், இன்னொருத்த குழந்தைக்கு இனிஷியல் கொடுக்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா? இன்னொருத்த குழந்தைன்னு உங்க பையன் சொல்லட்டும். பூனேல வாடகை வீட்டுல 3 மாசம் என்ன போட்டி வச்சு உங்களோட பையன் எனக்கு கொடுத்த பரிசு தான் இது. இல்லன்னு சொல்லட்டும், சொல்லு. என்னை கர்ப்பமாக்குனது இந்த மனுஷன் தான். என் உடம்பையும் மனசையும் காயப்படுத்தினது இந்த மனுஷன் தான். இந்த மாதிரி காட்டு மிருகத்தை பெத்தெடுத்த நீங்க தான் இந்த உலகத்திலே நிறைய சாப வாங்கின மனுஷி. நீ எனக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டியா? டேய், பார்த்துட்டு நிக்காம இவ்வளவு 2 அரை அரைஞ்சி இந்த வீணா பணம்ல உள்ள தள்ளுடா. தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா தான் ரொம்ப சுகமா இருக்குடி. இப்பதாண்டி எனக்கு சூடெல்லாம் இறங்கிருக்கு. இங்க பாருங்க, பாலாவை கூட்டிட்டு வரதுக்கு தான் போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, போற வழியில தான் நாங்க விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால உங்கள்கிட்ட ஆலோசனை பண்றதுக்குலாம் எனக்கு டைமே கிடையாது. என்னோட பயம் என்னன்னா, அந்த மனோஜ் பையன் மேல இருந்த கோவத்துல அவனை போட்டு நான் அடின்னு அடிச்சு துவைச்சிட்டேன். பழைய பிரச்சனையெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி தீர்த்துக்கிட்டேன். ஒரு வேலை செத்துக்கிட்டு போயிட்டான்னா பிரச்சனை எனக்கு தான். இப்படி பல பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சதுனாலதான் நான் உங்களை வேணும் கூட போகாம தடுத்துக்கிட்டே இருந்தேன். சே, ஏண்டி நீயும் தானே பார்த்த? பாலா காணாம போனதுல இருந்து அவன் பண்ண கூத்து எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு இருந்தல்ல. ஒருவேளை பாலா கிடைக்கலன்னா அவன் தற்கொலை பண்ணிக்குவானோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. வேணு தானே பண்ணாலும் பண்ணுவான். இல்லடி, அவனை பத்தி உனக்கு தெரியாது. பாலாவோட விஷயத்துல அவன் மேல பைத்தியமா இருக்கான். சத்தியமா சொல்றேன், ஒருவேளை பாலாவோட டெட் பாடி மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா அவன் சூசைட் பண்ணியே செத்துருப்பான். அந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சிருக்கானா சொந்த பொண்டாட்டி இப்படி மாடு மாதிரி அடிப்பானா? இங்க பாரு, ஒவ்வொருத்தரும் பாசம் காட்டுறது ஒவ்வொரு டைப்பா இருக்கும்டி. அந்த மாதிரி பாலா சத்தம் போறது கேட்கும் போது தான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் போல. உனக்கு நான் இல்லாம இன்னும் எத்தனை பேர் வேணும் சொல்றே? என் பேச்ச கேட்டு உன்னால இருக்க முடியாதா? அவனுடைய பாசம் இது வரைக்கும் இன்னும் தீரல போல. எனக்கு இது இப்படியே விட்டா சரி வராது. ஏய், கொஞ்சம் இரு. நாம 2 பேரும் இதுல தலையிட வேண்டாம். இங்க பாரு, அவ காணாம போனதுல இருந்து வேணும் டென்ஷனா இருந்தான்ல, அந்த டென்ஷனை அவன் கொஞ்சம் தீர்த்துக்கிட்டுமேடி. பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுத்து பாதுகாப்பா நடத்துறவங்க பேரு தான் ஆம்பளை. நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தா என் கூட வாங்க. இங்க பாரு, நான் ஆம்பளை தான். ஆனா அத உன் கூட வந்துதான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படின்னா நான் அங்க போவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை தடுப்பேன். அனிலா, இங்க பாரு, நீ அங்க போக கூடாது. அவனே வெறித்தனமா அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ போய் அடி வாங்க போறியா? அவன் என்ன பண்றான்னு நானும் போய் பாக்குறேன். அனிலா, போய் அடி வாங்கிட்டு வா. அப்புறம் நீ என்கிட்ட அடி வாங்கி கொஞ்ச நாள் ஆகி போச்சு இல்ல, இப்ப அவன் கொடுப்பான், நல்லா வாங்கிட்டு வா. புருஷ அடிச்சிட்டாங்கிற கம்ப்ளைண்ட் இதுல வராது இல்ல. இங்கிருந்து ஓடி போனதுக்கு என் காலை பிடிச்சு மன்னிப்பு கேளுடி. என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் உன்னை இங்கிருந்து விட போறதில்ல. என் வாயில இருந்து மன்னிப்புங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்க புழுவா, பட்டாம்பூச்சியா, பூவா, புருஷனா அப்படின்னு நீங்க 7 ஜென்மம் எடுக்கணும். அதுக்கான அவசியமே எனக்கு இல்லடி. உன் வாயால இந்த நிமிஷமே நான் அதை வர வைப்பேன். என்ன பண்ற?
இவ திருப்பி அடிக்க மாட்டா அப்படின்றதுக்காக தானே இவ்வளவு டார்ச்சர் பண்ற. ஏண்டி இவங்க குடும்ப விஷயத்துல நீ எதுக்கடி இன்வால்வ் ஆகுற? இங்க பாருங்க, நீங்க ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி 3 மிருகங்களை பெத்ததுக்கு பதிலா இவங்களுக்கு மரியாதையை சொல்லி கொடுத்திருந்தா இந்த குடும்பம் எப்பயோ விளங்கி இருக்கும். ஏண்டி எதுக்காக இப்படி வெக்கம் கேட்டு அடி வாங்கி நின்னுட்டு இருக்க? ஒரு அடியாவது திரும்ப கொடுத்துட்டு எங்கேயாவது ஓடிரலாம்ல. ஆஹா, அப்ப நீ சப்போர்ட் பண்ணதுனால தான் இவங்க இருந்து தப்பிச்சு போனா இல்லையா? ஆமாண்டா, அதுக்கு தண்டனையா நீ என்னை இப்பயே அடிச்சு கொன்று திருப்பி அடிக்க மாட்டா அப்படின்ற பொண்ணுங்க கிட்ட தானே நீ உன்னோட கைவசத்தை காட்டுற. ஏய், மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லனா என்கிட்ட அடி வாங்கியே செத்துற போற. அப்படின்னா நீ என்ன அடிச்சு பாரு. இவ்வளவு மாதிரி கை கட்டி நின்னு நான் அடி வாங்குவேன்னு நினைச்சியா? ஒரே அடியா ஓங்கி மண்டையிலே போடுவேன். திருப்பி அடி பாக்க. அடி, நீ தள்ளி போடா. போடா. அந்த பக்கம் போடி. ஏய், நீ ஆள மாதிரி அடிச்சிட்ட. இவ எம் போடாடி. எவ்வளவு இருந்தாலும் சரி, என்ன எதிர்த்து பேசினா உதச்சு கொன்றுவேன். ஏண்டி, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல இந்த பக்கம்லாம் போக வேண்டான்னு. நீங்க கொஞ்சம் தள்ளுங்க அந்த பக்கம். நிறமாசமா இருக்கிற ஒரு பொண்ணு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க? நான் என்னடி டார்ச்சர் பண்ண? டார்ச்சர் பண்றதை விட ரொம்ப கேவலமானது இப்படி காட்டி கொடுக்கறவனா மாறி நிக்கிறது. என்னடி மறைக்கிற? இங்க பாரு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு பதிலா இவ்வளவு ஒரே அடியா கொன்னுடு. அப்புறம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லல்ல. இத பாரு, இவளை கொல்றதுக்காக ஒண்ணு நான் கட்டிட்டு வரல. என்ன அனுசரிச்சு என் காலுக்கு கீழே இவ உட்கார்ற வரைக்கும் இவ அழுதுட்டே தான் இருக்கணும். என்னடி, இத பார்க்கவும் சகிச்சுக்கவும் முடியாதவங்க தாராளமா இங்க இருந்து கிளம்பலாம். வாடிய கூட வாடி உள்ள. விடுடா, விடு. தள்ளி போடி. நீ போடி உள்ள. போடி. ஏய், அனிலா. ஜான்சி ராணி மாதிரி குதிரையில வந்து இப்ப என்ன ஆச்சு? செம காட்டுனானா? நல்ல முதுகெலும்பு இருக்க புருஷனா இருந்தா எந்த பொண்டாட்டிக்கு ஒரு அடியும் படாது. அது எப்படி இங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் மனசுலயும் உடம்புலயும் அடி பட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. இங்க இருந்து என்னைக்குதான் தப்பிக்க முடியுமோ? நீ போடி. இத பாரு, இவனையே கூட்டிட்டு போயிடு. போறவங்க எல்லாம் அந்த வழியை பார்த்து போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சொத்து கேட்டு இங்க வந்தா என் வாயில இருந்து என்ன வார்த்தை வரும்னு தெரியாது. இங்க பாரு, அம்மா சொல்றது. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா மட்டும்தான். இவ மட்டும் இல்லாம இருந்தா இந்த குடும்பம் எப்பயோ உருப்பட்டு இருக்கும். கொஞ்சம் மெதுவா பேசுடி. போடி. இனிமே இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு நீ நினைப்பியா என்ன? ஹலோ, சுதாலட்சுமி, ஸ்ரீதேவி பேசுறேன். ஜெயாவை கூப்பிடவா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். அவ நாளைக்கு தான் வருவேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தா? மனோஜை பத்தி தாமா. அவன் ஆபீஸ்ல இருந்து வர வழியில பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, இப்ப என்னாச்சு? பெருசா ஒண்ணும் இல்ல, நெத்தியில கொஞ்சம் லைட்டா அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதான். அத ஜெயா கிட்ட சொல்லலாம் தான் இப்ப நான் கால் பண்ணேன். இருங்க, நான் அவளை கூப்பிடுறேன். என்னாச்சுமா? ஸ்ரீதேவி அம்மா தான். மனோஜ் பைக்ல இருந்து கீழே விழுந்து நெத்தியில அடிபட்டுச்சு. ஐயோ அத்த, அவருக்கு என்ன ஆச்சு? நீ ஒன்னும் பதட்டப்படாதம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். நீ ஒன்னும் பயப்படாத. நான் உடனே அங்க வரேன். நீ இந்த நேரத்துல அங்க இருந்து கிளம்ப வேண்டாமா? அம்மா, நான் இப்பவே வீட்டுக்கு போகணும். நீ இங்க இருந்து கிளம்பி போறதுக்குள்ள ராத்திரி ஆயிடுமா. மனோஜுக்கு ஒண்ணும் இருக்காது, காலையில போலாம். இல்லம்மா, நான் இப்பவே போறேன். நீ இப்பவே போறியா? ஹரியும் அப்பாவும் வரட்டும், அவங்கள கூட்டிட்டு போ. யாருக்காகவும் நான் காத்துட்டு இருக்க முடியாது. நீ எனக்கு கொஞ்சம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் விட்டா போதுமா? நான் போய்க்கிறேன். அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிறேன். அது வந்துமா? இல்லம்மா, நான் போறேம்மா. ஐயோ கடவுளே. எங்க நீ பறந்து போனாலும் கடைசியில என் கையில தான் வந்து சிக்குவேன். சுகப்பிரசவத்துக்கு தான் நீ அங்க போனியா? நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் உனக்கு இந்த ரூம்ல நான் பண்ணி தரேன். வெளியே போய் நீ தங்கினப்போ ஒரு நிமிஷமாவது நீ என்னை பத்தி யோசிச்சியாடி? நான் உன்னை காணான்னு பைத்தியக்கார மாதிரி எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? இனிமே இந்த கைக்குள்ள இருந்து நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. இதுதான் உன்னோட உலகம். ஒண்ணு நீ இங்கேயே கடந்து சாகணும், இல்லனா என்ன அனுசரிச்சு ஏன் ஆசைப்படி இங்க வாழணும். இத உனக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன்.
கேட்கவே இல்ல. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் நீ ஒன்னும் அங்க போக வேண்டாம். பாலாக்காக்கு ஏதாவது நடந்திருந்தா? நாம யாரும் எதுவும் பண்ணல. புருஷன் அடிச்சு பொண்டாட்டிக்கு பிரச்சனையாச்சுன்னா அதுக்கான பொறுப்பு வேணண்ண. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆள் போயிடுவாரு. அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தாலும் நாம தான் பதில் சொல்லி ஆகணும். எதுக்கும் நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரேன். ஏய் நான் தான் போக வேணாம்னு சொல்றேன்ல. உன் பாலாக்கா காணாம போன கோபத்தை வேணண்ணன் தீக்கட்டும். என்ன இருந்தாலும் வேணண்ணன் கொல்ல மாட்டாரு. அப்படி கொல்றதா இருந்தா கூட்டிட்டு வர வழியில வேன்லயே வச்சு அவளை கொண்டு இருக்கலாம்ல. இந்த மாதிரி அடி வாங்குற அளவுக்கு பாலாக்கா உடம்புல சக்தியே இல்ல. அங்க போடுற சத்தமும் ஆர்ப்பாட்டமும் அவங்களுடைய ஆக்டிங். நீ வேணண்ணனை கவனிச்சியா? நம்ம முன்னாடி வச்சு பாலா நீ என்னைக்காவது அடிச்சு பாத்திருக்கியா? எத்தனை தடவை? ஏண்டி நீ அவர் சும்மா அடிக்கிறத பாத்திருப்ப. அதெல்லாம் நம்மள நம்ப வைக்கிறதுக்காக பண்றாரு. உன் பாலாக்கா இல்லாம வேணன்னால வாழவே முடியாது. அதனாலதான் காணாம போனன்னு தெரிஞ்ச உடனே பைத்திய மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. கோவம் வந்து 2 அடி அடிப்பாரே தவிர செத்து போற அளவுக்கு அடிக்க மாட்டாரு. பாலாக்கா மேல அந்த ஆளுக்கு அவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தோணவே இல்ல. அவருக்கு அவங்க மேல அதிகமான பாசம் இருக்கு. ஒருவேளை அது அவங்க மேல பைத்தியமா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. பயம்புறுத்தியும் மிரட்டியும் அவங்கள கூட இருக்க வைக்காம விட்டுட்டாருனா ஒருவேளை உன்னோட பாலாக்கா திரும்பி போயிடுவாங்களோன்ற பயம் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி உங்க அக்காவை டார்ச்சர் பண்றதோ கொலை பண்றதோ அவருடைய எண்ணம் கிடையாது. அண்ணன் பாசமா தான் இருக்காரு. இந்த உலகத்துல அப்படியெல்லாம் பாசம் இருக்குமா? தாராளமா இருக்கும். அதனால அவங்களோட விஷயத்துல நம்ம தலையிட வேணாம். பாலா நீ திரும்பி வந்ததால இனிமேல் கொஞ்ச நாளைக்கு வேணண்ணா நம்மள பிரச்சனை பண்ண மாட்டாரு. உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீ அங்க போய் குழப்பம் பண்ணாத. ஆஷா, பாலா நீ விஷயத்துல நீ எந்த இன்ட்ரெஸ்டும் காட்டாத. வேணண்ணனுக்கு என் மேல உள்ள கோபம் போயிடுச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சும்மா இல்லைன்னா நம்மளுடைய பங்கு எல்லாம் போயிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.